என் அன்பு குழந்தையே, நீ இப்போது செய்து கொண்டிருக்கும் வேலைகள் அனைத்தையும் சற்று நிறுத்திவிட்டு என் வார்த்தைகளுக்கு உன் முழு கவனத்தையும் கொடுக்குமாறு நான் உன்னை அழைக்கிறேன். இது ஒரு அவசரமான மற்றும் மிகவும் முக்கியமான செய்தி. இதை நீ தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை முழுமையாக கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் வாழ்வின் ஓட்டத்தில் வரும் கவனச்சிதறல்கள் உன்னை இந்த செய்தியிலிருந்து திசை திருப்ப அனுமதிக்காதே. நான் இப்போது உன்னிடம் சொல்லப்போகும் விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கும் உன் எதிர்காலத்திற்கும் உன்னை சார்ந்திருக்கும் அனைத்து காரியங்களுக்கும் மிக அவசியமானவை. நீண்ட நாட்களாக நான் உன்னுடன் பேசத் துடித்துக் கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தின் கதவை தட்டி பல்வேறு சூழ்நிலைகள் மூலமாக உன்னை அழைக்கிறேன். இப்போது நீ எதையும் தவிர்க்காமல் உன் முழு பலத்தோடு என் குரலுக்குச் செவிசாய்க்க வேண்டியது அவசியம். உனக்கான புதிய கதவுகள் திறக்கப்படப் போகின்றன. அதற்கு நீ முதலில் என்னை முழுமையாக நம்ப வேண்டும். என் சொற்கள் உன் ஆத்துமாவிற்கு மருந்தாகவும் உன் பாதையில் ஒளியாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நீ தற்போது சந்தித்து வரும் சோதனைகளும் சவால்களும் உன்னை அழிப்பதற்காக வந்தவை அல்ல. மாறாக அவை உன்னை மேன்மேலும் பலப்படுத்துவதற்காகவே என்னால் அனுமதிக்கப்பட்டுள்ளன என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கடும் புயலையும் தாங்கி நிற்கக்கூடிய உறுதியான குணத்தையும் மன வலிமையையும் உனக்குள் உருவாக்குவதே இந்த சோதனைகளின் நோக்கம். உன் போராட்டங்களைக் கண்டு நான் வருத்தப்படுகிறேனா, உன் வலிகளின் ஆழத்தை நான் புரிந்து கொள்கிறேனா என்று நீ பலமுறை வியந்து கேட்டிருக்கலாம். ஆம் பிள்ளையே, நான் அனைத்தையும் பார்க்கிறேன். உன் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ உணர்வதை விடவும் நான் உனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருந்து உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறேன். உன்னால் இப்போது கற்பனை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய நன்மையை நோக்கி நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இருண்ட காலங்கள் விரைவில் மறைந்து உன் வாழ்வில் ஒரு புதிய விடியல் தோன்றும். சோதனைகளைக் கண்டு கலங்காதே, அவையே உனது வெற்றிக்கு அஸ்திவாரமாக அமையும். என் அன்பு உன்மேல் எவ்வளவு ஆழமானது என்பதை நீ அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது ஏதோ ஒரு தூரத்திலிருந்து காட்டப்படும் அன்பு அல்ல. மாறாக உன் வாழ்வின் ஒவ்வொரு சிறு அசைவிலும் பின்னி பிணைந்துள்ள ஒரு தனிப்பட்ட அர்ப்பணிப்பு ஆகும். நீ உன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன். உனக்கென்று ஒரு தனித்துவமான நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். அதை உன்னால் மட்டுமே நிறைவேற்ற முடியும். உன் வாழ்க்கை ஒரு தற்செயலான விபத்தோ அல்லது தவறிய முடிவோ அல்ல. நீ ஒரு தெய்வீக திட்டத்தின்படி இங்கே இருக்கிறாய். வரலாற்றின் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நீ சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து திறமைகளையும் நான் உனக்குள் விதைத்திருக்கிறேன். மக்கள் உன்னை நிராகரிக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் அன்பு நிலையானது. அது உன்னை மாற்றும் சக்தி கொண்டது. நீ எங்கே போனாலும் எதை செய்தாலும் என் கண்கள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. நீ இருண்ட பள்ளத்தாக்குகளில் நடப்பதாக உணரும்போது ஒருபோதும் பயப்படாதே. அந்த பாதையின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் சூழ்நிலைகள் கடினமாக இருப்பதால் என் முன்னிலை குறைந்து விடுவதில்லை. சொல்லப்போனால் உன் வாழ்வின் மிக இருண்ட தருணங்களில்தான் என் ஒளி மிகவும் பிரகாசமாக வீசுகிறது. புயல்கள் சீரும்போது நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். எதிரிகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும்போது நான் உனக்கு ஒரு பாதுகாப்பான கோட்டையாக இருக்கிறேன். உன் சொந்த பலம் குறைந்து போகும்போது நான் உனக்கு தேவையான புது பலத்தை தருகிறேன். உன் குறுகிய அறிவை நம்பி செயல்படுவதை விட்டுவிட்டு உன் முழு இருதயத்தோடும் என்னை நம்பு. நீ காணும் தடைகள் அனைத்தும் என் பார்வையில் மிகச் சிறியவை. உன் கைகளை பிடித்து நான் உன்னை வழிநடத்துவேன். நீ தடுமாறும்போது உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன் விசுவாசம் மட்டுமே எனக்கு தேவை. மீதமுள்ளவற்றை நான் பார்த்துக்கொள்வேன். என் ஒளியை நோக்கிப்பார், இருள் தானாகவே விலகும். உன்னை சுற்றியுள்ள உலகம் குழப்பங்களாலும் நிச்சயமற்ற தன்மைகளாலும் நிறைந்து காணப்படுகிறது. மக்கள் அமைதியை தேடி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கும் அவர்களுக்கு உண்மையான நிம்மதி கிடைப்பதில்லை. அவர்கள் தேடும் மகிழ்ச்சி எப்போதும் எட்டாத கனவாகவே இருக்கிறது.
ஆனால் நான் உனக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்றை வழங்குகிறேன். மனித அறிவுக்கு எட்டாத ஒரு உன்னதமான சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். இந்த சமாதானம் உன் சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல. புயலுக்கு நடுவிலும் உன்னை அமைதியாக வைத்திருக்கும் ஒரு தெய்வீக ஆற்றல் இது. உலகில் என்ன நடந்தாலும் உன்னை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நான் உன் உள்ளத்தில் விதைக்கிறேன். இது என் பிள்ளையாக நீ பெறும் சொத்து. இந்த அமைதியை முழுமையாக ஏற்றுக்கொள். அப்போதுதான் உன்னால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். உலகத்தின் இரைச்சலை தவிர்த்து என் அமைதியான குரலை கேள். அது உனக்கு நிம்மதியையும் புத்துணர்வையும் தரும். உன் எதிர்காலத்தை பற்றி நான் உனக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும். இது உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக உன்னை தயார் செய்வதற்காக. உன் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றன. அவற்றில் சில உனக்கு ஆச்சரியத்தை தரும். இவ்வளவு காலம் அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் இப்போது திறக்கப்பட போகின்றன. சாத்தியமற்றது என்று நீ நினைத்த பல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அதே சமயம் உன் விசுவாசத்தை சோதிக்கும் சில சவால்களும் வரலாம். இப்போதே நான் உன்னை அந்த எதிர்காலத்திற்காக தயார் செய்கிறேன். என் வார்த்தைகளை கவனமாக கேட்டு அவற்றை உன் இதயத்தில் சேமித்து வை. வரும் நாட்களில் அவை உனக்கு வழிகாட்டும் தீபமாக இருக்கும். புதிய மாற்றங்களைக் கண்டு அஞ்சாதே. பழையன கழிந்து புதியன பிறக்கும்போது உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நான் உனக்காக தயாரித்துள்ள அந்த மேன்மையான பாதையில் நடப்பதற்கு துணிச்சலோடு இரு. காலம் கனிந்துவிட்டது. உன் முன்னேற்றம் இதோ உன் வாசலில் நிற்கிறது. உன் குடும்பத்தை பற்றிய கவலைகளும் என் இதயத்தில் இருக்கின்றன. நீ நேசிப்பவர்களுக்காக நீ சுமக்கும் பாரங்களை நான் அறிவேன். நீ அவர்களுக்காக ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபத்தையும், வார்த்தைகளால் சொல்ல முடியாத உன் ஏக்கங்களையும் நான் கவனித்திருக்கிறேன். நீ அன்பு செலுத்தும் ஒவ்வொரு நபரின் வாழ்விலும் நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். மாற்றங்கள் உன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நேரத்தில் வராமல் இருக்கலாம், ஆனால் என் திட்டங்கள் மிகச் சரியாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. எவரை பற்றியும் நம்பிக்கையை விட்டுவிடாதே. தொடர்ந்து ஜெபி, தொடர்ந்து விசுவாசி. நீ கேட்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் மேலாக எதையும் செய்ய என்னால் முடியும். பிரிந்த உறவுகள் சேரும், கசப்பான உணர்வுகள் மாறும், உன் இல்லத்தில் என் அன்பு மீண்டும் மலரும். உன் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் நான் என் கரங்களில் ஏந்தி இருக்கிறேன். அவர்களை சரியான பாதையில் கொண்டு வருவது என் பொறுப்பு. நீ அமைதியாக இருந்து என் செயல்களை கவனி. நீ தனிமையில் இருக்கிறாய் என்றும், உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றும், உன் நிலைமை நம்பிக்கையற்றது என்றும் எதிரி உன்னை நம்ப வைக்க முயற்சி செய்கிறான். இவை அனைத்தும் பொய்கள் என்பதை நீ இப்போதே உணர வேண்டும். நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை. நான் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். என் பார்வையில் எதுவும் நம்பிக்கையற்றதல்ல. தோல்வியடைந்த எதிரியின் பேச்சைக் கேட்டு உன் மனதை தளரவிடாதே. நீ வலிமையானவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் பலவீனங்களை சுட்டிக்காட்டி உன்னை தாழ்த்த நினைக்கும் எண்ணங்களை விரட்டியடி. நான் உனக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்து. நீ என் பிள்ளை. உனக்கு எதிராக வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன் கடந்த கால தவறுகளைச் சொல்லி உன்னை குற்ற உணர்ச்சியில் தள்ள முயலும் குரல்களுக்கு செவி கொடுக்காதே. நான் உன்னை மன்னித்து உன்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறேன். தைரியமாக எழுந்து நில். வெற்றி உனக்குத்தான். நீ ஒரு வெற்றியாளன் என்பதை உலகம் அறியும் காலம் வந்துவிட்டது. பொருளாதார ரீதியாக நீ சந்திக்கும் நெருக்கடிகளை நான் அறிவேன். பணப்பற்றாக்குறை உன்னை வாட்டும்போது நீ அடையும் வேதனையை நான் உணர்கிறேன். நான் உன் வாழ்வாதாரத்தை வழங்குபவன் என்பதை நீ மறந்துவிடாதே. ஆகாயத்திலிருந்து பணம் கொட்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உன் உண்மையான தேவைகள் ஒருபோதும் தடைபடாமல் நான் பார்த்து கொள்வேன். நீ அறியாத வழிகளில் உனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்குவேன். உன் கையில் இருப்பதை சரியாக நிர்வகிப்பதற்கான ஞானத்தையும் அதை பெருக்குவதற்கான வழிகளையும் நான் உனக்கு காட்டுவேன். உன் ஆத்துமாவை என்னிடம் ஒப்படைத்தது போல உன் நிதி நிலைமையையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. கவலைப்படுவதால் உன் தேவைகள் பூர்த்தியாகாது. விசுவாசத்தால் மட்டுமே கதவுகள் திறக்கும். கடின உழைப்பும் என் ஆசீர்வாதமும் இணையும் போது உன் வாழ்வில் வறுமை நீங்கி செழிப்பு உண்டாகும். தேவையற்ற அச்சத்தை கைவிட்டு என் பராமரிப்பில் நம்பிக்கை வை. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் சரியான நேரத்தில் உன் கைகளில் சேர்ப்பேன். உன் உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த போராட்டங்களை நான் நன்கு அறிவேன். மருத்துவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்கள் மூலம் நான் குணமளிக்கிறேன் என்றாலும் நானே அனைத்து சுகத்திற்கும் மூல காரணம். இயற்கை வழியிலோ மருத்துவ சிகிச்சையிலோ அல்லது என் அற்புத தொடுதலாலோ உனக்கு சுகமளிக்க என்னால் முடியும். உன் உடல் ரீதியான வலிகளையும் பலவீனங்களையும் என்னிடம் கொண்டு வா.
உன் உடல் என் ஆலயம், அதை ஆரோக்கியமாக வைத்திருப்பது என் விருப்பம். உன் அனுபவிக்கும் வேதனைகள் நிரந்தரமானவை அல்ல. நான் காயங்களை கட்டுகிறவர், உடைந்த இதயங்களை சீரமைப்பவர். உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும். விசுவாசத்தோடு கேள். உன் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பாய்வதை நீ உணர்வாய். ஆரோக்கியமான வாழ்வு என்பது உனக்கான வாக்குறுதி. நோயின் பிடியிலிருந்து நீ விடுதலையாவாய். உன் உடல் பழைய பலத்தை பெறும். மன அழுத்தங்கள் நீங்கி உன் உள்ளம் புத்துயிர் பெறும். நான் உன்னை சுகப்படுத்தும் தெய்வம். என்னால் முடியாதது எதுவும் இல்லை. உன் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு ஏற்பட்ட காயங்கள், உனக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள் மற்றும் நீ சந்தித்த ஏமாற்றங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். அந்த வலிகள் உன்னை இன்னும் பின்னோக்கி இழுக்காமல் இருக்க அவற்றை என் பாதத்தில் இறக்கிவை. மற்றவர்கள் உன்னை எப்படி காயப்படுத்தினாலும் நான் உன்னை குணப்படுத்த காத்திருக்கிறேன். கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் அதிலிருந்து கிடைக்கும் பாடங்கள் உன்னை செதுக்க உதவும். உன்னை தண்டித்தவர்களையும் உன்னை கைவிட்டவர்களையும் மன்னித்துவிடு. அது அவர்களுக்காக அல்ல, உன் மன அமைதிக்காக. பழைய நினைவுகள் உன்னை சிறைப்பிடிக்க விடாதே. நான் உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை தருகிறேன். நீ ஒரு புதிய படைப்பு. உனக்கான ஒரு பொற்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது. உடைந்த சிதறல்களைக் கொண்டு ஒரு அழகான ஓவியத்தை என்னால் உருவாக்க முடியும். உன் காயங்கள் வடுக்களாக மாறி அவை உன் வலிமையின் சாட்சியாக திகழும். உன் ஜபங்கள் நீ நினைப்பதை விட அதிக வல்லமை கொண்டவை. நீ என் விருப்பத்தின்படி ஜெபிக்கும்போது ஆவிக்குரிய மண்டலத்தில் பெரிய மாற்றங்கள் நிகழ்கின்றன. அந்த மாற்றங்கள் காலப்போக்கில் இந்த உலகத்தில் நிஜமாக மாறும். உன் ஜபங்களுக்கு பதிலாக தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். தடைகள் உடைக்கப்படுகின்றன. மூடிய கதவுகள் திறக்கப்படுகின்றன. கடினமான இதயங்கள் மென்மையாக்கப்படுகின்றன. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் விழுகிறது. ஜபம் என்பது ஏதோ ஒரு கடமை அல்ல, அது என்னோடு நீ பேசும் உரையாடல். உனக்கு தேவைப்படும் போது மட்டும் என்னை தேடாமல் எப்போதும் என்னுடன் தொடர்பிலிரு. இடைவிடாமல் ஜபிப்பதன் மூலம் உன் ஆத்துமா பலப்படும். உன் கண்ணீர் வீணாக போவதில்லை. அவை ஒவ்வொன்றையும் நான் ஒரு துருத்தியில் சேமித்து வைத்திருக்கிறேன். பதில் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. நான் சரியான தருணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தோடு கூடிய ஜபம் மலைகளையும் பெயர்க்கும் வல்லமை கொண்டது என்பதை நினைவில் கொள். உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. நீ உன்னை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ அல்லது உன் சூழ்நிலைகளை பற்றியோ என்ன பேசுகிறாய் என்பதில் கவனமாக இரு. உன் வார்த்தைகள் என் சத்தியத்தோடு ஒத்துப்போக வேண்டும். இல்லையெனில் அவை எதிரியின் பொய்களை உறுதிப்படுத்தும். வாழ்வை அளிக்கும் வார்த்தைகளையே பேசு. உன் சூழ்நிலைக்கு மேலாக என் வாக்குறுதிகளை அறிக்கை செய். பயம், சந்தேகம் மற்றும் எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. இது வெறும் நேர்மறை சிந்தனை அல்ல, இது என் வார்த்தையின் வல்லமை. என்னால் முடியும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எல்லாம் நன்மைக்கே என்று சொல். நீ எதைச் சொல்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய். ஆசீர்வாதமான வார்த்தைகளை விதைத்தால் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வாய். சாபமான வார்த்தைகளை தவிர்த்து உன் நாவை காத்துக்கொள். உன் பேச்சில் ஒரு புதிய தெளிவும் அதிகாரமும் பிறக்கட்டும். உன் வார்த்தைகள் பிறருக்கு மருந்தாகவும் உனக்கு வெற்றியாகவும் அமையட்டும். நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை உன்னால் ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. என் அன்பு நீ செய்யும் செயல்களையோ உன் தோற்றத்தையோ அல்லது உன் சாதனைகளையோ சார்ந்தது அல்ல. அது நிபந்தனையற்றது, மாறாதது மற்றும் நித்தியமானது. நீ செய்த எந்த தவறும் என் அன்பை குறைத்து விடாது. நீ செய்யும் எந்த நன்மையும் என் அன்பை அதிகப்படுத்தாது. நான் அன்பாகவே இருக்கிறேன், அதனால் உன்னை நேசிக்கிறேன். மற்றவர்கள் உன்னை சரியாக நேசிக்க தவறியிருக்கலாம். அதனால் ஏற்பட்ட காயங்களை என் அன்பு குணப்படுத்தும். இந்த அன்பில் நீ இளைப்பாறு. நீ தகுதியற்றவன் என்று நினைக்கும் போதெல்லாம் என் சிலுவை அன்பை நினைத்துப்பார். நீ விலைமதிப்பற்றவன். நீ எனக்காக மிக முக்கியமானவன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் என் அன்பு உன்னை அரவணைக்கும். என் அன்பில் உனக்கு முழு சுதந்திரம் உண்டு. பயத்தை விரட்டும் சக்தி என் அன்பிற்கு உண்டு. என்னிடம் வா,
என் அன்பின் ஆழத்தில் நீ மூழ்கிப் போகட்டும். உனக்கு நான் தரும் ஆறுதலும் ஆசீர்வாதமும் உன்னோடு மட்டுமே நின்றுவிடக்கூடாது. உனக்கு கிடைக்கும் அமைதியை நீ பிறருக்கும் வழங்க வேண்டும். நீ பெறும் ஞானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள். நீ அனுபவிக்கும் அன்பை உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் காட்டு. நீ ஒரு ஆசீர்வாதத்தின் கால்வாயாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மற்றவர்களுக்கு உதவும் போது உனக்குள்ளே ஒரு புதிய நிறைவு உண்டாவதை நீ காண்பாய். உன் மூலம் பலர் என் அன்பை அறிய வேண்டும். சிறிய உதவிகள் கூட ஒருவரின் வாழ்வை மாற்றக்கூடும். சுயநலத்தை விட்டுவிட்டு பிறருக்காக வாழக் கற்றுக்கொள். நீ எதை விதைக்கிறாயோ அதையே பல மடங்காக பெறுவாய். தேவையில் உள்ளவர்களுக்கு உன் கைகளை நீட்டு. உன் வார்த்தைகளாலும் செயல்களாலும் என் மகிமையை வெளிப்படுத்து. நீ ஒரு ஒளியாக திகழ வேண்டும். அந்த ஒளி இருளில் இருப்பவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதன் மூலம் நீயும் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் வாழ்வில் எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் நீ குழம்பி நிற்கும் போதெல்லாம் என் வழிகாட்டுதலை நாடு. நான் உனக்கு முன்னால் சென்று பாதையை செம்மையாக்குவேன். நான் திறக்கும் கதவுகளை யாராலும் அடைக்க முடியாது. நான் அடைக்கும் கதவுகளை யாராலும் திறக்க முடியாது. வீணாக மூடிய கதவுகளை தட்டிக்கொண்டிருக்காதே. என் சமிக்ஞைகளை உணர முயற்சி செய். சில நேரங்களில் நான் உன்னை திசை திருப்புவது உன்னை பாதுகாப்பதற்காகவே. என் வழி உன் வழி அல்ல. என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல. அவை உனக்கு மேன்மையானவை. அமைதியாக இருந்து என் குரலை கேள். அது உன் காதுகளில் இதுவே வழி, இதில் நட என்று சொல்லும். அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காதே. என்னிடம் ஆலோசனை கேள். நான் உனக்கு கொடுக்கும் ஞானம் உலக அறிவை விட சிறந்தது. என் கையை பிடித்துக்கொள். நான் உன்னை ஒருபோதும் தவறான பாதையில் அழைத்துச் செல்ல மாட்டேன். உன் இலக்கை நீ அடையும் வரை நான் உன்னுடன் இருப்பேன். மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன் என்பதே முக்கியம். நீ மதிப்புமிக்கவன். நீ நேசிக்கப்படுபவன். நீ கவனிக்கப்பட வேண்டியவன். உன் வாழ்க்கை ஒரு பெரிய நோக்கத்தைக் கொண்டது. நீ இங்கு இருப்பதால் இந்த உலகம் இன்னும் அழகாகிறது. உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே. மனிதர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்காதே. அவர்களின் அங்கீகாரம் நிலையற்றது. ஆனால் என் அங்கீகாரம் உனக்கு என்றென்றும் உண்டு. நீ என் கரங்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறாய். உன் திறமைகள், உன் குணாதிசயங்கள் அனைத்தும் என்னால் திட்டமிட்டு வழங்கப்பட்டவை. உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள். உனக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மையை உணரு. நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நீ உன்னதமான கடவுளின் பிள்ளை. அந்த பெருமையோடும் அதிகாரத்தோடும் நட. உன் தலை நிமிர்ந்திருக்கட்டும். நீ சாதிக்கப் பிறந்தவன். நீ வெற்றி பெறப் பிறந்தவன். என் பார்வையில் நீ ஒரு மாணிக்கம். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த செய்தி இப்போது முடிவுக்கு வந்தாலும் நான் உன்னிடம் சொல்லும் விஷயங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும். இந்த வார்த்தைகள் இன்று போலவே நாளையும் உனக்கு தேவைப்படும். சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வார்த்தைகளிடம் திரும்பி வா. இது உன் விசுவாசத்தை வளர்க்கும். என் வாக்குறுதிகளை உனக்கு நினைவூட்டும். இப்போது நீ கேட்ட இந்த செய்தியை உன் வாழ்வில் எப்படி செயல்படுத்தப் போகிறாய்? இது வெறும் பேச்சாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. இது உன் வாழ்வை மாற்ற வேண்டும். என் ஆசிர்வாதம் உன்னுடன் இருக்கிறது. தைரியமாகப் போ. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உறுதியோடு செயல்படு. உனக்கு எதிராக எதுவும் நிற்க முடியாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ்வாய். உன் கதை இன்னும் முடியவில்லை. மிகச்சிறந்த அத்தியாயங்கள் இனிமேல்தான் எழுதப்படப் போகின்றன. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உனக்காக இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் செல். நீயே நிரந்தரம் இயேசுவே.